Hi hello friends, நீங்க பார்த்துட்டு இருக்குது நம்ம டெக் தமிழ் சேனல். இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு கேட்டிங்கனா வாரிசு சான்றிதழ் எப்படி நம்ம வாங்குறது, இது எப்படி அப்ளை பண்றது, இதற்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்ன, இதுல இருக்கக்கூடிய ப்ரொசீஜர்லாம் என்னன்னு அப்படிங்கறத இந்த வீடியோல A to Z எல்லாமே வந்து சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க. கண்டிப்பா வாரிசு சான்றிதழ் யாரெல்லாம் வாங்க முடியும், யாருக்கெல்லாம் வந்து இந்த வாரிசு சான்றிதழ்ங்கிறது உறவு முறைகளுக்கெல்லாம் எலிஜிபிலிட்டி ஆகும் அப்படிங்கறத இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்ல, இப்ப கடந்த வாரத்துல வந்திருக்கக்கூடிய வாரிசு சான்றிதழ் வாங்குறதுல ஒரு சில திருத்தங்கள்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. அதையும் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனோட இது வந்து எப்படி அப்ளை பண்றது, நீங்களே வந்து அப்ளை பண்றது அப்படிங்கிறதையும் தெளிவா வந்து சொல்லியிருக்கேன். இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா 100% நீங்க வந்து நீங்களே அப்ளை பண்ணி இந்த வாரிசு சான்றிதழை வாங்கிக்கலாம். அதாவது லீகல் ஹேர் சர்டிபிகேட்னு சொல்லக்கூடிய இந்த வாரிசு சான்றிதழை வந்து வாங்கிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல்ல கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் வந்து பண்ணீங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்க போடக்கூடிய வீடியோஸ்ல உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வந்துடும். முதல் முக்கியமான விஷயம் நான் சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆன்லைன்ல வந்து முதல் இதை தான் வந்து நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். 2 மனைவிகள் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா ஆன்லைன்ல உங்களால வந்து அப்ளை பண்ணி இந்த சர்டிபிகேட் வந்து வாங்க முடியாது. அது தெளிவா வந்து தெரிஞ்சுக்க. ஒரு மனைவி இருந்தா மட்டும்தான் இந்த ஒரு வாரிசு சான்றிதழ் ஆன்லைன்ல எலிஜிபிள் ஆகும். ஒருவேளை 2 மனைவிகள் இருக்காங்கன்னா அவங்க நேரா வந்து கோர்ட்ல வந்து போட்டு அந்த லீகல் சர்டிபிகேட்டை வாங்கிக்கலாம். அது வக்கீல் கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா அதனுடைய ரோட்டரி அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த ப்ராசஸ் எல்லாமே, அதாவது முதல் தாரர், இரண்டாவது தாரர்னு சொல்லிட்டு இந்த ஒரு டீட்டெயில் வந்து நீங்க கோர்ட்ல போட்டு வாரிசு சான்றிதழை வந்து வாங்க முடியும். ஆன்லைன்ல ஒரு மனைவி இருந்தா மட்டும்தான் ஆன்லைன்ல வந்து அப்ரூவல் ஆகும். இது யார் அப்ரூவல் வந்து கொடுக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய கிராம பகுதியில் இருக்கக்கூடிய VAO, அதாவது மணியாகர்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு அதிகாரி தான் உங்களுக்கு வந்து இந்த சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அவங்களே நீங்க 2 மனைவி இருந்தா கூட ஆன்லைன்ல அப்ளை பண்ணினா கண்டிப்பா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இன்னொரு மெத்தட் இருக்கு, அதாவது ஒப்புதல் கடிதம் சொல்லுவாங்க. வாரிசு சான்றிதழ் இதற்கு முன்னாடி ஆன்லைனுக்கு வரதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஆஃப்லைன், அதாவது எல்லாருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒப்புதல், இப்போ வந்து ஒரு தந்தை இறந்திருக்காரு அப்படின்னா அவங்களுடைய பிள்ளைகளும் சரி மனைவியும் சரி யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம கரெக்டா வந்து இருக்கீங்க அப்படி ஓகே சொன்னாங்க அப்படின்னா, ஒப்புதல் கொடுத்தாங்கன்னா, அதாவது அவங்க பிள்ளைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா மணியகர் வந்து விசாரிச்சு ஓகே அப்படின்ற சரப்புல இருந்தா மட்டும் கையெழுத்து போட்டு இது போல இவங்க தான் வந்து வாரிசுதாரர்னு சொல்லிட்டு ஆஃப்லைன்ல வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு சிலருக்கு ஆஃப்லைன் வந்து கொடுக்குறாங்க. ஆனா முழுக்க வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல இருக்கிறதுனால இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது. இந்த வாரிசு சான்றிதழ் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா மேஜர் இம்பார்ட்டன்டா கொடுத்துட்டாங்க. சொத்துலையும் சரி, EB-லையும் சரி, ஏதாவது லைன் எடுக்கணும் இல்ல நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த வாரிசு சான்றிதழ் இருந்தா மட்டும்தான் கவர்மெண்ட்ல வந்து கண்டிப்பா அது அபிஷியலா வந்து எடுத்துக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா நிறைய சிக்கல்கள் உங்களுக்கு ப்ராப்ளம் வரதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கறத இப்போ நான் உங்களுக்கு டீட்டெயில் சொல்றேன். இப்போ கணவர் இறந்திருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா அவங்களுடைய மனைவிக்கு கொடுப்பாங்க, அதன் பிறகு பிள்ளைகளுக்கும் கொடுப்பாங்க. ஒருவேளை நீங்க தத்தெடுத்து, அதாவது சட்டப்பூர்வமா தத்தெடுத்து வளர்த்துட்டு இருக்கீங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கும் இந்த வாரிசுல வந்து பேர் வந்து கிடைக்கும். அதாவது பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஒரு சர்டிபிகேட்ல ஒரு நேம் ஃபுல்லாவே இருக்கும். இந்த கணவர் மனைவி பெயர் பிள்ளைகளோட பெயர்லாம் ஆட் பண்ணிருந்தாங்கன்னா அதுல முழுக்க ரைட்ஸ் இவங்க இருக்கவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா வாரிசுதாரர்னு எடுத்துப்பாங்க. ஒருவேளை மறுமணம் பண்ணி இருந்திருக்காங்க அப்படின்னா கணவனோ மனைவிக்கோ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும். அதன் பிறகு அவங்களுடைய தத்தெடுத்தக்கூடிய பிள்ளைகளுக்கும், சட்டப்பூர்வமா பிள்ளைகளுக்கும் இல்லது அவங்களுடைய மறுமணமான பிள்ளைகளுக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வாரிசு கிடைக்கும். அவங்களுடைய பெற்றோர்களுக்கும் பாத்தீங்கன்னா வாரிசுதாரர்ல உங்களுக்கு கண்டிப்பா வந்து பெயர் இருக்கும். ஒருவேளை திருமணம் ஆகாதவர்கள் இருந்திருந்தா வாரிசு யாருக்கு கிடைக்கும்னா முதல் ப்ரிஃபரன்ஸா பெற்றோர்களுக்கு வந்து கிடைக்கும். அதன் பிறகு எஞ்சிய அவங்க உடன் பிறந்தவர்களுக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வாரிசு சர்டிபிகேட் கிடைக்கும். அடுத்தது கணவனும் இறந்திருக்காங்க, மனைவி இறந்திருக்காங்க, குழந்தைகளும் இறந்திருக்காங்கன்னா எஞ்சிய குழந்தைகளுக்கு இந்த வாரிசு சர்டிபிகேட் வந்து கிடைக்கும். ஒருவேளை திருமணமாகி கணவன் மனைவி இறந்திருக்காங்கன்னா குழந்தை இல்லை அப்படின்ற பட்சத்துல இவர்களுடைய பெற்றோர்களுக்கு முதல் ப்ரிஃபரன்ஸ் வந்து கிடைக்கும். அதன் பிறகு அவங்க கூட பிறந்த உடன் பிறந்தவர்களுக்கும் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்டிபிகேட் வந்து வாங்கிக்கிறதுக்கான உரிமை இருக்கிறது. இதை நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும். தேவையான டாக்குமெண்ட்ஸ் 2 சர்டிபிகேட் ரொம்பவே முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா டெத் சர்டிபிகேட், இறந்தவருடைய டெத் சர்டிபிகேட் வந்து இறப்பு சான்றிதழ் வந்து கண்டிப்பா வைக்கணும். அதன் பிறகு யாரையெல்லாம் வந்து வாரிசுதாரரா நியமிக்கிறீங்க, அதாவது கணவன் இருந்திருந்தாருன்னா கண்டிப்பா அவங்களுடைய மனைவிக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும். அதன் பிறகு பிள்ளைகளுக்கு வந்து கிடைக்கும். இதுல வந்து நீங்க சர்டிபிகேட் வைக்கணும் அப்படின்னா டெத் சர்டிபிகேட், ஒருவேளை கணவர் இருந்திருந்தா மனைவியுடைய ஆதார் கார்டு, அவங்களுடைய பிள்ளைகளுடைய எல்லாருடைய ஆதார் கார்டையும் வந்து கொடுக்கணும். இல்ல யாராச்சும் வந்து ஆதார் கார்டு கொடுக்க மாட்டேன்றாங்க, வந்து ஏதோ பிரச்சனை பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால வந்து ஒப்புதல், அதாவது எல்லா பிள்ளைகளுடைய ஒப்புதலோட கண்டிப்பா அந்த வாரிசு சர்டிபிகேட் வாங்க முடியும். ஒருவேளை அவங்க ஒப்புதல் இல்லை அப்படின்னா கண்டிப்பா உங்களால வாங்க முடியாது. ஒருவேளை மணியகர் வந்து நேரில் கூப்பிட்டு விசாரிச்சு ஓகே அப்படி சொன்னாங்க அப்படின்னா
ஆஃப்லைனில் நீங்கள் கையொப்பம் போட்டு ஒப்புதல் எல்லாருமே கையெழுத்து போட்டிருக்கணும். அந்த சர்டிஃபிகேட்டில், அந்த ஆஃப்லைன் மணியகருக்கு கொடுக்கக்கூடிய சர்டிஃபிகேட்டில் எல்லாருடைய பிள்ளைகளும் கையெழுத்து வந்து போட்டிருந்தாங்கன்னா அதையும் வாரிசு சான்றிதழாக வந்து எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் இந்த ஒரு டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் போதும். டெத் சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு படம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை நம்ம அப்ளை பண்ண முடியும். இப்போ ஆன்லைன் மூலமா இந்த வாரிசு சர்டிஃபிகேட்டை எப்படி ஈஸியாக வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து பார்க்கலாம். இது வந்து இ சேவை மூலியமாக தான் அப்ளை வந்து பண்ண முடியும். இது வந்து எப்படி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத தெளிவாக டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கேன். ஸோ வாங்க எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கான வெப்சைட் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஐடியை வந்து ஓப்பன் பண்ணிங்க. இது சிட்டிசன் ஐடியும் வந்து ஓப்பன் பண்ண முடியும். அதாவது கவர்மெண்ட்லேருந்து கொடுத்த ஐடியிலையும் இல்லை நீங்களே கூட நீங்கள் ஐடி கிரியேட் பண்ணி இதை நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும். இப்போதைக்கு என்கிட்ட வந்து ஐடி இருக்குது. ஸோ அந்த ஐடியை வந்து லாகின் பண்ணிக்கிறேன். நான் லாகின் பண்ண பிறகு இந்த மாதிரி தான் உங்களுக்கு டேஷ்போர்டு இருக்கும். இதில் வந்து நீங்கள் எதை கிளிக் பண்ணணும் அப்படின்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுன்னு இருக்கும். ஸோ அந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஜஸ்ட் நீங்கள் வந்து லீகல்னு மட்டும் டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இது ஓப்பன் ஆகும். லீகல் ஹேர், இதுதான் வாரிசு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு இதில் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இந்த டீட்டெயிலை வந்து பார்த்துட்டு ப்ரொசீடை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அப்ளை பண்ணுறவுடைய கேன் வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ரிஜிஸ்டர் பண்ணலாம். ரெஜிஸ்டர் கேன் கொடுத்து அந்த டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கேன் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணணும்னா இந்த ஆதார் நம்பரை போட்டு நம்ம செக் வந்து பண்ணலாம். அப்ளை பண்ணக்கூடியவருடைய ஆதார் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் கேன் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. சர்ச் பண்ண பிறகு இப்போ இந்த பர்சனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கஸ்டமருக்கு கேன் நம்பர் ஆல்ரெடி இருக்கிறதுனால இப்போ இதை வந்து கிளிக் பண்ணிட்டு ப்ரொசீட் வந்து கொடுக்குறேன். ப்ரொசீட் கொடுத்த பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து இருக்கும். இந்த சைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுக்க வேண்டியது இருக்குது. அதாவது இப்போ அப்ளிகேண்ட், இப்போ யார் வந்து அப்ளை வந்து பண்ணுறீங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் இங்கே நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமாக இந்த 3 ஆப்ஷன் தான் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் முதல் விஷயமா வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறவர் வந்து மேரிடா இல்லை அன்மேரிடான்னு கேட்டிருக்காங்க. மேரிடா இருந்தால் எஸ் வந்து கொடுத்துருங்க. இல்லை வந்து குழந்தைகள் வந்து அப்ளை பண்ணுறீங்க, கல்யாணம் ஆகாதவங்க அப்ளை பண்ணுறீங்கன்னா நோ வந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் 2 ஆப்ஷனில் இருக்கும். இதில் மேக்ஸிமம் நோ வந்து கொடுத்துருங்க. இந்த ஆப்ஷனை கொடுத்துட்டு இந்த அப்ளை பண்ணக்கூடிய அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் கரெக்டாக வந்து செக் வந்து பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இருக்கான்னு கொடுத்துருங்க. இந்த காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்னு இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபில்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அதையும் ஃபில் பண்ண தேவையில்ல. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா டிசீஸ்ட் டீட்டெயில்ஸ்னு அப்படின்னு ஒன்று இருக்கும். அதாவது இதுதான் முக்கியமான விஷயம். இப்போ இறந்தவருடைய டீட்டெயில்ஸை நம்ம இங்கே கொடுக்கணும். அதுக்கப்புறம் அட்ரஸ் ஆஃப் டிசீஸ்டு வேர் ஆர்டினரிலி ரெசிஸ்டுன்னு இருக்கும். இதில் இறந்தவருடைய எப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இறந்தவர் எங்கே வசித்து இருந்தாங்க அப்படிங்கிற டீட்டெயில் இதில் நம்ம கொடுக்குற மாதிரி வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இறந்தவருடைய பெயரை வந்து டெத் சர்டிஃபிகேட்டில் கொடுத்துருப்பாங்க. அதில் இருக்கிற மாதிரி கரெக்டாக வந்து பார்த்து கரெக்டாக வந்து கொடுங்க. அவருடைய இங்கிலீஷில் பேர் கொடுத்த பிறகு தமிழில் வந்து பேருங்க வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதன் பிறகு ஜெண்டர், அதாவது ஃபீமேலா மேலா அப்படிங்கிறதையும் கொடுத்துருங்க. அந்த இறந்தவருக்கு மேரிடாக இருக்கா இல்லை அன்மேரிடாக இருந்தாரா அப்படிங்கிறதையும் கொடுத்துருங்க. ஒருவேளை மேரிடுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 wives வந்து கேட்டிருப்பாங்க. அது கொடுத்த உடனே உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இறந்தவருக்கு 2 மனைவிகள் இருந்தால் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஓகே ஆகாது. கீழே டைவர்ஸா டெத்தான ஒரு ரீசன் இருக்கும். ஸோ அதையும் வந்து பார்த்து கரெக்டாக டீட்டெயில் கொடுங்க. இப்போதைக்கு நான் நோ வந்து கொடுத்துட்றேன். இறந்தவருடைய அப்பா பெயர் இங்கே இங்கிலீஷ்லேயும் இங்கே தமிழ்லேயும் வந்து கொடுத்துருங்க. இறந்தவருடைய அம்மா பெயர் இங்கே இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் வந்து கொடுத்துருங்க. பிளேஸ் ஆஃப் டெத், அதாவது இறந்தவர் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வந்து இறந்திருக்காங்க அப்படிங்கிறதையும், டேட் ஆஃப் டெத், அதாவது இறந்தவர் எந்த தேதியில் இறந்திருக்காங்க அப்படிங்கிறதையும், டெத் சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கும். டெத் சர்டிஃபிகேட்ல நம்பர் இருக்கும். அந்த நம்பர் இதில் வந்து டைப் வந்து பண்ணிக்கோங்க. அதன் பிறகு இறந்தவர் எந்த ஒரு அட்ரஸில் வந்து எந்த அட்ரஸில் வசித்து வந்தாருங்கிறத இந்த டீட்டெயில் வந்து கொடுத்துருங்க. இந்த டீட்டெயில் தான் பார்த்தீங்கன்னா இந்த விஓக்கு வந்து போகும். இந்த டீட்டெயிலை கொடுத்த பிறகு கீழே பார்த்தீங்கன்னா லீகல் ஏர் டிசீஸ்னு இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தத்தெடுப்பு யாருன்னா குழந்தைகள் இருந்தால் எஸ் வந்து கொடுத்துருங்க. அதன் பிறகு ஒரு முக்கியமான விஷயம், இந்த டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வாரிசுதாரராக போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ எல்லாருடைய பெயரும் வந்து போடணும், அவங்க ஏஜும் வந்து போடணும். இந்த பேர் தமிழில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, இங்கிலீஷில் மட்டுமே கொடுத்தா போதும். அதனுடைய பேர் கொடுத்துட்டு ஏஜ், அவங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுது அப்படிங்கிறதையும் வந்து கொடுக்கணும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஸ், அதாவது இறந்தவருக்கு இந்த நேம் போடுறீங்களா, அவங்க யார், சன்னா இல்லை ஒய்ஃபா அப்படிங்கிறத நம்ம வந்து கரெக்டாக வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய நபருக்கு திருமணம் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் கொடுத்துருங்க. இப்போ இவங்க உயிரோட இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் கொடுத்துடணும். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு தந்தை வந்து இறந்திருக்காரு, அவருடைய பிள்ளை யாராவது ஒருத்தர் இறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய பெயரும் போடணும், இறந்தவர்கள் பெயரையும் கண்டிப்பாக இதில் போடணும். ஒரு பெயர் கூட மிஸ் பண்ணக்கூடாது. இப்போ வந்து அப்பா வந்து இருக்காரு, அவங்க மகன் 2 பேர் இறந்திருக்காங்கன்னா அந்த மகன் இறந்தவருடைய பெயரையும் போடணும். அவங்களுக்கான டெத் சர்டிஃபிகேட்டும் இதில் நம்ம அப்லோட் பண்ணணும். அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். இதிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயில், அவங்க இருக்காங்களா இல்லையான்னு வந்து கேட்டிருக்காங்க. அலிவ் அல்லது டெட்டுன்னு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் டெட்டுன்னு கொடுத்தாங்க அப்படின்னா இந்த டீட்டெயில் நபருடைய சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் அங்கே எனேபிள் ஆகும்.
அதை நான் உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதனால் அவங்க உயிரோட இருக்காங்க அப்படின்னா அதிலே கொடுத்துருங்க, இல்லை டெத்தாக இருந்தால் டெட்டுன்னு ஒன்று கொடுத்துருங்க. இப்போ நான் தேவையான பெயர்களை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டீட்டெயிலை நான் ஒருத்தர் இறந்துருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் வந்து கொடுத்துருக்கேன். அது இப்போ இதை நான் வந்து சப்மிட் பண்ணுறேன். நான் சப்மிட் பண்ண பிறகு இங்கே என்ன டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு மேலே வந்து பாருங்கள். இந்த டீட்டெயில்ஸ்லாம் இது மேனிட்டரியாக இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. டெத் சர்டிஃபிகேட் ஆஃப் பேரண்ட்ஸ் இது வந்து ஆப்ஷனல் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அட்ரஸ் டெசிட் அவங்களுக்கு தேவையான டீட்டெயிலில் இதை வைக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இதில் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளை பண்ணக்கூடியவருடைய டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு என்ன செய்றீங்க அப்படின்னா இந்த அட்ரஸ் ஆஃப் த டிசாஸ்டர்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் இந்த அட்ரஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. இதை அப்ளை பண்ணக்கூடிய நம்மளுடைய ஆதார் கார்டை நீங்கள் வந்து வைக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்னு கேட்டிருக்காங்க. இதுலையும் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணக்கூடிய நம்மளுடைய ஆதார் வைக்கலாம். இந்த பர்த் சர்டிஃபிகேட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து யார் யார் பேர் வந்து போட்டிருக்கீங்களோ அவங்களுடைய பேருடைய ஒவ்வொருத்தருக்கும் ஆதார் கார்டு இதை கிளிக் பண்ணிட்டு நம்பர் அடுத்தடுத்த நம்பர் கொடுத்து ஆதார் கார்டு அப்லோட் பண்ணணும். டெத் சர்டிஃபிகேட்டில் டெத் சர்டிஃபிகேட்டை வந்து வைக்கலாம். ஸோ டெத் சர்டிஃபிகேட் யாருடைய டெத் சர்டிஃபிகேட் வைக்கணும் அப்படிங்கிறத வந்து கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆல்ரெடி இப்போ ஒரு சன் வந்து டெத் ஆயிருக்காரு, அவருடைய டெத் சர்டிஃபிகேட் வைக்கணும். இப்போ இது யாருக்காக நம்ம வாரிசு வாங்குறோமோ அவருடைய டெத் சர்டிஃபிகேட் வந்து வைக்கணும். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாரிசு சர்டிஃபிகேட் வாங்க போகிறோம். அப்பா இறந்துருந்தாருன்னா அப்பாவுடைய டெத் சர்டிஃபிகேட்டும், அவருடைய மகன் இறந்துருந்தால் அவங்க மகனுடைய டெத் சர்டிஃபிகேட்டும் வந்து வைக்கணும். இந்த மாதிரி வந்து டீட்டெயில்ஸ் எல்லாருமே வந்து கரெக்டாக வைக்கணும். ஒருவேளை அப்பா அம்மா இறந்துருந்தால் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெத் சர்டிஃபிகேட் எல்லாம் வைக்கணும். அவங்களுடைய பெயரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃப்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஃபைனலாக இந்த இடத்துல டவுன்லோட் செல்ஃப் டிக்ளரேஷன் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு 60 ரூபா வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வித்தின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 வீக்கில் உங்களுக்கு இந்த ஒரு லீகல் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணி கொடுத்துருவாங்க. விஏஓ ஆர்ஐ தாசில்தார் இந்த 3 பேருமே வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் ஈஸியாக வந்து கிடைச்சிரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சி மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.